பாரம்பரிய யோகா பயிற்சிகளில் தியானம் என்பது மனதை ஒரு பொருளில் குவிப்பதாகும். மந்திரம், மூச்சு, தெய்வம் அல்லது ஒரு சுடர். மகரிஷி சுட்டிக்காட்டியது என்னவென்றால், ஒரு தியான பொருள் இருக்கும் வரை அதிலிருந்து தனியான ஒரு தியானம் செய்பவர் பொருளாளி இருக்கிறார். இது அகங்காரத்தின் இரட்டைத்தன்மையை பேணுகிறது. தன்னை அறிதல் என்பது இதிலிருந்து தனித்துவமானது. ஏனெனில் இது பொருளாளியையே பொருளாக மாற்றுகிறது. எதையாவது தியானம் செய்வதற்கு பதிலாக மனம் அதன் ஆதாரத்தை நோக்கி திருப்பப்படுகிறது. ரமணர் அடிக்கடி கூறுவது, சுயத்தை அடைவது என்று இல்லை, சுயத்தை அடைய வேண்டுமென்றால் அது இப்போது இங்கே இல்லை, மேலும் பெறப்பட வேண்டும் என்று அர்த்தம். எனவே தியானம் என்பது ஒரு பொருளை பெறும் செயல் அல்ல, மாறாக பொய்யானதை களைந்து எப்போதும் இருந்த உண்மையை வெளிப்படுத்தும் செயலாகும். நான் யார் என்ற கேள்வி ஒரு மந்திர மறுப்பு அல்லது அறிவால் பதிலளிக்க வேண்டிய தத்துவ புதிர் அல்ல. இது மனதை பொருட்களின் உலகத்திலிருந்து பொருளாளியின் பக்கம் திருப்புவதற்கான ஒரு கருவியாகும். இந்த விசாரணையை தொடரும்போது மனம் அமைதியடைகிறது. பயிற்சியாளர் இனி கேள்வியை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை என்றபோது தன்னிச்சை எழுகிறது. ஒரு எண்ணம் எழும்போதே மனம் தானாகவே அதன் ஆதாரத்தை நோக்கி வந்துவிடும். இன்றைய உலகில் பலர் கவனம் செலுத்த முடியாமல் போராடுகிறார்கள். மனம் சுற்றிக்கொண்டே இருக்கிறது என்று புகார் கூறுகிறார்கள். ரமணரின் தன்னிச்சையான தியான அணுகுமுறை இதை தீர்க்கிறது. எண்ணங்களை அடக்க முயற்சிப்பது வாயில் திறந்திருக்கும்போது 100 ஆடுகளை ஒரு கூண்டில் வைத்திருக்க முயலும் ஒரு ஆடு மேய்ப்பனை போன்றது. தன்னை அறிதலில் நீங்கள் எண்ணங்களுடன் போராடுவதில்லை. எண்ணத்தின் உள்ளடக்கத்தை நீங்கள் புறக்கணித்து சிந்திப்பவரை கவனிக்கிறீர்கள். 1000 எண்ணங்கள் எழுந்தாலும் 1000 எண்ணங்களை அடக்கத் தேவையில்லை. அவை தோன்றும் ஒரே நான் பற்றி மட்டும் விசாரிக்க வேண்டும். நான் பற்றி விசாரிக்கப்படும்போது அது மறைந்துவிடும். எஞ்சியிருப்பது சகஜா நிலையாகும். சகஜா நிர்விகல்ப சமாதி என்பது தன்னிச்சையான தியானத்தின் நிலை. இந்த நிலையில் ஞானி உலகில் செயல்படுகிறார், பேசுகிறார், சாப்பிடுகிறார், வேலை செய்கிறார். ஆனாலும் சுயத்தில் நிரந்தரமாக வேரூன்றியிருக்கிறார். அகங்காரம் மூழ்கடிக்கப்படவில்லை, அழிக்கப்படுகிறது. விசாரணை சகஜாவுக்கு வழிவகுக்கிறது. அமர்ந்த தோரணை அல்லது மூடிய கண்கள் தேவையில்லாததால் இது தன்னிச்சையானதாகிறது. தியானம் சந்தைப்பேட்டையின் இரைச்சலிலே அல்லது குகையின் அமைதியிலே தொடர்கிறது. ரமண மகரிஷி அடிக்கடி ஆன்மீக இதயத்தை பற்றி பேசினார். இது மார்பின் வலது பக்கத்தில் அமைந்துள்ளது, உடல் இதயம் அல்ல. நான் எண்ணம் எழும் மூலமும் அது செல்ல வேண்டிய இடமும் இதுவே என்று அவர் விவரித்தார். தன்னிச்சையான தியானம் என்பது நான் எண்ணம் இதயத்தில் மூழ்கும் செயல்முறையாகும். வெளி உலகின் பொருட்களில் மனம் எத்தனை சுற்றி சலித்துப் போகும்போது, விசாரணை வழியாக இதயத்தில் மூழ்கும்போது தானாகவே ஓய்வு பெறுகிறது. ரமணரின் தன்னிச்சையான தியானத்தின் அழகு அன்றாட வாழ்க்கையில் அதன் பயன்பாடாகும். குடும்பத்தை அல்லது வேலையை துறக்க அவர் மக்களை ஊக்குவிக்கவில்லை. விசாரணை வழியாக உடலும் மனமும் செயல்களை செய்கின்றன. ஆனால் சுயமானது சாட்சியாக இருக்கிறது என்பதை ஒருவர் உணருகிறார். நான் பற்றிய விசாரணை இருப்பதால் தியானம் தொடர்ச்சியாக இருக்க முடியும். நடக்கும்போதும், பேசும்போதும், தூங்கும்போதும் நான் யார் என்ற அடித்தளம் தொடர்கிறது. விசாரணை என்பது சுயத்தின் சூரியனை நோக்கி திரும்பும் செயலாகும். அந்த திருப்பத்தில் தியானம் என்பது விருப்பத்தின் முயற்சியாக இருக்காமல் ஆன்மாவின் இயற்கையான தன்னிச்சையான மூச்சாக மாறுகிறது. ரமணர் ஒருமுறை கூறியது போல, இருப்பது சுயம்தான், அதில் தியானம் செய்வது எப்படி? நீங்கள் இருப்பதை போல இருப்பதே உண்மையான தியானம்.